பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணைக்கு வந்தால் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் பேசிய கருத்திற்கு எதிரான வழக்கு குறித்து விசாரிக்க ஆதீனம் மடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர். காவல்துறை நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததால் போலீசார் இன்று விசாரணைக்கு சென்றுள்ளனர். விசாரணை நடத்த சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வரவிருப்பதாக நேற்றே தகவல் வெளியாகியிருந்தது. இதனை குறிப்பிட்டு திமுக அரசு சொல்ல முடியாத இன்னல்களுக்கு மத குருமார்களை உட்படுத்தி வருகிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று தெரிவித்திருந்தார். மேலும் மதுரை ஆதீனத்துடன் தமிழக பாஜக என்றும் துணை நிற்கும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். அதன்படி விசாரணைக்காக ஆதீன மடத்திற்கு போலீசார் வருவதற்குள் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்ட பாஜகவினர் 50க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணைக்கு சென்றதால் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் பேசிய கருத்திற்கு எதிரான வழக்கு குறித்து விசாரிக்க ஆதீனம் மடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர். காவல்துறை நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் என நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்ததால் போலீசார் இன்று விசாரணைக்கு சென்றனர். விசாரணை நடந்த சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வரவிருப்பதாக நேற்று தகவல் வெளியாகியிருந்தது. இதனை குறிப்பிட்டு திமுக அரசு சொல்ல முடியாத இன்னல்களுக்கு மத குருமார்களை உட்படுத்தி வருகிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று தெரிவித்திருந்தார். மேலும் மதுரை ஆதீனத்துடன் தமிழக பாஜக என்றும் துணை நிற்கும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். அதன்படி விசாரணைக்காக ஆதீன மடத்திற்கு போலீசார் வருவதற்குள் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்ட பாஜகவினர் 50க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மை செய்தி. மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணைக்கு வந்தது. மதுரை மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் 50 பேருக்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் பேசிய கருத்திற்கு எதிரான வழக்கு குறித்து விசாரிக்க ஆதீன மடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர். காவல்துறை நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் என நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்ததால் போலீசார் இன்று விசாரணைக்கு சென்றனர். விசாரணை நடத்த சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வரவிருப்பதாக நேற்று தகவல் வெளியாகியிருந்தது. இதனை குறிப்பிட்டு திமுக அரசு சொல்ல முடியாத இன்னல்களுக்கு மத குருமார்களை உட்படுத்தி வருகிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று தெரிவித்திருந்தார். மேலும் மதுரை ஆதீனத்துடன் தமிழக பாஜக என்றும் துணை நிற்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதன்படி விசாரணைக்காக ஆதீன மடத்திற்கு போலீசார் வருவதற்குள் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் உள்ளிட்ட பாஜகவினர் 50க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.